இது ஒரு பிரம்மாண்டமான அழகான ஹால். கிட்டத்தட்ட 13x14 அப்படிங்கிறதுல உங்களுக்கு சான்லியர்ல இருந்து உங்களுக்கு ஃபால்ஸ் இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. சான்லியர்ல வந்து ப்ளூடூத் கனெக்ஷன்ல நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காவே அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம காலிங் அடிக்கிறாங்க இல்லையா, அவங்க எங்க நிக்கிறாங்க வீடியோல நம்ம பாத்துக்கலாம். நம்ம ஹால்ல இருந்து இப்ப நம்ம கால் பண்றாங்க, ஜஸ்ட் அட்டன் பண்ணி நம்ம பேசிக்கலாம். ஹலோ ராம், எப்படி இருக்கீங்க? பக்காவான சேஃப்டி, வெளியில யார் நிக்கிறாங்க எப்படி நிக்கிறாங்க அவங்கள பேசிக்கலாம், இன்டராக்ட் பண்ணிக்கலாம். ஒரு அழகான காம்பாக்டான பூஜை ரூம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்துருக்கு. ஃபுல்லி மாடுலர் கிச்சன்ஸ். ஏன்னா என்னென்ன ஸ்பேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு இடம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எங்கெங்கெல்லாம் விண்டோஸ் எங்கெங்கெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 11x15 ஒரு மிகப்பெரிய பெட்ரூம் வித் அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வுட் ஒர்க் பண்ணி ஃபால் சீலிங் பண்ணி 10x12 ஒரு சின்ன பெட்ரூமை எவ்வளோ ஸ்பேசியஸாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு கனவு இல்லம் மனை சேனல். நான் உங்கள் இன்ஜினியர் கலையரசன். இன்னைக்கு நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிராவல்ல MIT இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் டிராவல்ல பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 3rd பிளாட். அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், உங்க ஐயம்பட்டி அப்படிங்கிற லொகேஷன்ல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இதோட எலிவேஷன் பார்த்துட்டு இருப்பீங்க. எலிவேஷனுமே பார்க்கறது எவ்வளவு கிராண்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இந்த பட்ஜெட்ல இந்த எலிவேஷன் கொடுத்து உள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன். ஏகப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் பண்ணிருக்காங்க, ஏகப்பட்ட இன்டீரியர்ஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு காட்ட போறேன். சோ மக்களே, இதோட பிளாட் ஏரியா பாத்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் பாத்தீங்கன்னா 1050 ஸ்கொயர் ஃபீட், நார்த் ஃபேசிங்ல அமைஞ்சிருக்கு. உள்ள போய் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒண்ணா பார்க்கலாம் வாங்க. எம்எஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விக்கெட் கேட் பிளஸ் வந்து பார்க்கிங் கேட் ரெண்டுமே சேர்த்து ஒண்ணா கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார் பார்க்கிங் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12x13 அப்படிங்கிற சைஸ்ல கிட்டத்தட்ட ஒரு ஹேட்ச்பேக் ரைட், ஒரு பலினோ, ஒரு ஸ்விஃப்ட் டிசைர், ஒரு பிரீசா அப்படி ஒரு எக்ஸாம்பிள் கார் நீங்க வந்து தாராளமா அதை ஸ்டாப் பண்ணலாம். ஒரு ஸ்பேசியஸான நல்ல கார் பார்க்கிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க வந்து மோட்டர் கொடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா சம்ப் கொடுத்துருக்காங்க. சம்போட கெப்பாசிட்டி பாத்தீங்க கிட்டத்தட்ட ஒரு 12,000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பிளஸ் என்ன பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேர் கேஸ் ரைட் சைட்ல கொடுத்துருக்காங்க. பிளஸ் காமன் டாய்லெட் வெளியே கொடுத்துருக்காங்க. இதான் முக்கியமான விஷயம். நம்ம ஏதாச்சும் ஒரு வெளில போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கிளீன் பண்றது குளிக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு 2 ஸ்டெப் இறங்கணும் அப்படின்னா தாராளமா காமன் டாய்லெட் வெளியே கொடுத்துருக்காங்க. காமன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் தான், நல்ல ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அப்பெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில அவ்வளோ டாய்லெட்ஸ் கொடுக்குறதுல எல்லாமே அட்டாச் கொடுக்குறாங்க. அப்படி காமன் கொடுத்தாலுமே வெளியில கொடுக்குறாங்க. பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் ஏரியா வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்வெர்டர் ப்ரொவிஷன் ஏரியா அதுவும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்டெப்ஸ் கீழே இறங்க போறாம நல்லா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷன்ல முன்னாடி பாத்தீங்க டைல்ஸ் ஃபுல்லாவே டைல்ஸ் தான். ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஸ்டோன் மாதிரி இருக்கும். ஃபுல்லா டைல்ஸ் எல்லாமே பிராண்டட் KAJ டைல்ஸ் அப்படி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த வீட்டுல டைல்ஸ் மட்டும் இல்ல, யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிராண்டட் தான் பண்ணிருக்காங்க. மெயின் டோர் பார்க்கறதுக்கு முன்னாடி சேஃப்டி கேட் வந்து MS கிரில்ல நல்ல திக்னஸ்ல ஒரு நல்ல சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் டோர் டபுள் டோரா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து சிங்கிள் டோர் தான் மேக்ஸிமம் 95% வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டோரா கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா டபுள் டோர் வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல் அப்படின்னா, ஆனா அதுவே ட்ரெண்டா கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பக்காவா இந்த ட்ரெண்டா கொடுத்துருக்காங்க. டபுள் டோர்ல கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டீ குட் தான். ஃப்ரேமா இருக்கட்டும் இல்ல டோரா இருக்கட்டும் கம்ப்ளீட் 100% டீ குட்ல கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து பார்த்தோம்னா அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பிரமிப்பா இருக்கும். ஏன்னா ஹால் அந்த அளவுக்கு நீட்டா அழகா என்னென்ன ஒர்க் பண்ண முடியுமோ ஏகப்பட்ட ஒர்க் பண்ணிருக்காங்க. அது இல்லாம அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் நிறைய இந்த வீட்டுல யூஸ் பண்ணிருக்காங்க. ஹாலோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13x14 அப்படிங்கிற ஒரு சைஸ்ல மிகப்பெரிய ஹால். ஒரு பாக்குறதுக்கே டைல் கலரா இருக்கட்டும், டைல் கலர் நல்லா பாருங்க, 2x4 அப்படிங்கிற ஒரு டைல்ல சைஸ்ல ப்ளூ அண்ட் ஒயிட் அண்ட் தீம்ல பாக்குறதுக்கே வீடு பக்காவா இருக்கு. டைலுக்கு ஏத்த மாதிரியே இந்த பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்காங்க. லைட் ஆஷ் கலர்ல பாக்குறது நல்லா இருக்கு. டிவி யூனிட் முக்கியமா இந்த வீட்டோட டிவி யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கொச்சம் இல்லாம சிம்பிளா கீழே ஒரு டேபிள் கொடுத்து அழகா மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 75 இன்ச்சஸ் வரை நீங்க டிவி தாராளமா இதுல பிளேஸ் பண்ணலாம். அவ்வளோ பெரிய டிவி யூனிட். பிளஸ் பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுல நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஒரு விஷன் காலிங் சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம காலிங் அடிக்கிறாங்க இல்லையா, அவங்க எங்க நிக்கிறாங்க வீடியோல நம்ம பாத்துக்கலாம். நம்ம ஹால்ல இருந்து இப்ப நம்ம கால் பண்றாங்க, ஜஸ்ட் அட்டன் பண்ணி நம்ம பேசிக்கலாம். ஹலோ ராம், எப்படி இருக்கீங்க? பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மாடல். இது வந்து பக்காவான சேஃப்டி. வெளியில யார் நிக்கிறாங்க எப்படி நிக்கிறாங்க அவங்கள பேசிக்கலாம், இன்டராக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நியூ டெக்னாலஜி. இந்த வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜியால கட்டப்பட்ட வீடு. இந்த வீடு வந்து சான்லியர் லைட். இந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன்.
நம்ம மொபைல்ல இருந்தே நம்ம சேஞ்சஸ் கவர் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஏற்பட்ட ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் பாருங்க, ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஸ்பாட் லைட்ஸ்லாம் பாருங்க, மினிமம் ஒரு 2 ஃபீட்டுக்கு ஒரு ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்து உட்டன் கலர்ல உள்ள தீம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு டைல் கலருக்கு பெயிண்ட்டுக்கு ஏத்த மாதிரியே ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கிறாங்க. இப்போ இந்த வீட்டை நீங்க வீடியோல பார்க்கறத விட நேர்ல பார்க்கறதுக்கு இன்னும் அழகாவும் பிரம்மாண்டமாவும் இருக்கும். ஏன்னா நார்த் ஃபேசிங் 100% வாஸ்துல பண்ணிருக்காங்க. ஹாலை பத்தி பேசலாம், பேசிட்டே போகலாம். ஆனா இப்போதைக்கு நமக்கு டைம் இல்லை, ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 8 மினிட்ஸ் தான் வீடியோ வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கிச்சன்ல இருக்கும். இதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 9x9 தாராளமான ஸ்பேசியஸான கிச்சன். ஒரு 3 பேர் நின்று தாராளமா ஒர்க் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுலர் கிச்சன் தான் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து லாஃப்டா இருக்கட்டும், இல்ல கீழே உங்களுக்கு வந்து கொடுத்த ஸ்பேஸா இருக்கட்டும், இல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸா இருக்கட்டும், எல்லாமே பண்ணிருக்காங்க. 7 ஃபீட்ல ஃபுல்லாவே டைல் லே பண்ணிருக்காங்க. 3 ஃபீட்ல வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரானைட் டைல் கொடுத்துருக்காங்க. முக்கியமா சிங்க்குமே உங்களுக்கு கிரானைட்ல கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கு. ஒரு மினிமைஸான கிச்சன் அப்படின்னா நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிச்சனை பாத்தீங்கன்னா இந்த பேக் டோர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் ஒரு 2 அடி தாராளமா கேப் இருக்கு. நீங்க தாராளமா மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காக, ஒர்க் பண்றதுக்கோ இல்ல சின்ன வெளியில ஏதாச்சும் ஒர்க் பண்ண தாராளமா நீங்க பண்ணிக்கலாம். நல்ல ஸ்பேசியஸா காத்தோட்டமா வெளிச்சமா கிச்சன் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து டே டைம்ல வந்து நீங்க லைட்டை யூஸ் பண்ண தேவையில்லை, அந்த அளவுக்கு உங்களுக்கு வெளிச்சமா இருக்கு. வீட்டுல ஹால் கிச்சன் ரெண்டுமே வந்து பாக்குறீங்கன்னா பக்காவா நீட்டா இருக்கு. அடுத்து இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம், முக்கியமான பெட்ரூம். ஏன்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல இவ்வளவு பெரிய சைஸ் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்க முடியும். அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி டோரை பாருங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டுல ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்தா பண்ணிருக்காங்க. சேம் அதே மாதிரிதான் இதோட டோரும் பார்க்க. இந்த வீட்டுக்கு எல்லாமே அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த பெயிண்ட், அந்த டைல்ல இருந்து எல்லாமே அதுக்கு ஏத்த மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க. வெல்கம் டு அவர் மாஸ்டர் பெட்ரூம். கிட்டத்தட்ட 10x15 அப்படிங்கிற 11x15 அப்படிங்கிற மிகப்பெரிய சைஸ்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா வுட் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய தாராளமா நீங்க வந்து ஒரு 2 பேர்ல இருந்து 3 பேர் வரை இந்த ரூம்ல வந்து அவங்க திங்ஸ் அகாமடேட் பண்ணலாம். அவங்களுக்கு ஃபுல்லா லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு ஹாலை விட ஹால் மாதிரியே தீமா பெருசா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க. பாக்குறது கிட்டத்தட்ட இந்த 2 ரூம்ல 2 ஃபேன் மாட்டலாம். ஏன்னா நல்ல ஸ்பேசியஸ். இங்க ஒரு ஃபேன் மாட்டலாம். அதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபேன் கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய ரூம். அது இல்லாம டோர் பாத்தீங்க, விண்டோ சைஸ் எல்லாம் பாத்தீங்க எல்லாமே பிவிசில அழகா 5x5 நல்ல காத்தோட்டமா வெளிச்சமா இருக்கு. இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ டே டைம் எடுத்துருக்கோம். நல்ல வெளிச்சமா இருக்கு, நல்ல காத்தோட்டமா இருக்கு. பர்சனலா எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த வீட்டுல அவ்வளவு ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணிருக்காங்க. அட்டாச் டாய்லெட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 6x7 அப்படிங்கிற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு அட்டாச் டாய்லெட். ஃபுல் அண்ட் ஃபுல் 7 ஃபீட் எல்லாமே வந்து டைல்ஸ் லே பண்ணி எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பைப்ல இருந்து உங்களுக்கு வந்து கிளாசெட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு பண்ணிருக்காங்க. அது இல்லாம மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்காக எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஏன்னா அந்த வீட்டுல உங்களுக்கு யாருமே பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயம் பார்த்து பண்ணிருக்கோம். அடுத்ததா இந்த வீட்டுல வந்து பார்க்க முக்கியமான இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஜா ஹால். அதாவது ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் போற சின்ன ஏரியா வந்து ஒரு பூஜா ஹால் செட் பண்ணிருக்கோம். வந்து பார்த்தா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து அழகா நீங்க பூஜா ஐட்டம் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேல சேனல்ல லைட் பாருங்க. ஆக்சுவலா எப்படி இருக்கு மேல உங்க எல்லா இந்த இடத்துல வந்து எந்தெந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கோ அந்த எல்லா இடத்துலயுமே என்ன கொடுக்க முடியுமோ அவ்வளவு பக்காவா கொடுத்துருக்கிறோம். அடுத்ததான் இந்த வீட்டுல செகண்ட் பெட்ரூம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தோம் இந்த வீடு வந்து 2 பெட்ரூம் அப்படின்னு. இதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 11x12 அப்படிங்கிற சைஸ்ல மிகப்பெரிய ஒரு சின்ன, அதாவது மாஸ்டர் பெருசா கொடுத்துட்டாங்க, 11x15 கொடுத்துட்டாங்க. இது வந்து செகண்ட் பெட்ரூம் 10x12 அப்படிங்கிற சைஸ்ல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு ஃபுல்லா லாஃப்ட் ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விண்டோ கொடுத்துருக்காங்க. எல்லாமே முக்கியமா மேல பாருங்க ஃபால் சீலிங். 2 பெட்ரூமுக்குமே ஃபால் சீலிங் அவ்வளோ நீட்டா அழகா பார்க்கறதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் குறை சொல்றதுக்கும் எதுவுமே கிடையாது. ஏன்னா என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணுமோ எல்லா ப்ரொவிஷன்ஸுமே இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்ல இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நல்லா ஸ்பேஸாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நார்த் ஃபேஸிங்ல 100% வாஸ்துல பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக், அதாவது ஆட்டோமேட்டிக் வந்து காலிங் பெல். இப்போ வெளில இருந்து நம்ம ரிங் பண்றாங்க அப்படின்னா இப்போ சவுண்ட் கேட்குது பார்த்தீங்களா, நம்ம இதை ஆன் பண்ணி பேசணும் அப்படின்னா அங்க இருக்கிறவங்க யாரு என்ன நமக்கு தெரியும்.
அதே மாதிரி அவங்க பேசுறதும் அவங்க நம்ம கேட்கும், அவங்க பேசுறதும் நம்ம கேட்கும். இது ஒரு இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல ஒரு பக்காவான சேஃப்டியா தனியா லேடிஸ் உமன்ஸ் எல்லாம் விட்டுட்டு போறோம் அப்படின்னா இது ஒரு இப்போ மேண்டேட்டரியா இருக்கு. இந்த வீட்டுல அதையும் சேர்த்தும் ப்ரொவைட் பண்ணிருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் அண்ட் கேமரா வித் காலிங் பெல்னு சொல்லலாம். பக்காவான சேஃப்டியால இந்த கேமரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டோட ஃப்ரண்ட்ல மட்டும் இல்ல, அந்த ஏரியா லாஸ்ட் வரையுமே தெரியும். அந்த அளவுக்கு பக்காவான குவாலிட்டி ஆட்சியில கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே, இப்போ இந்த வீடு ஃபுல்லா பார்த்துட்டோம். அடுத்த டெரஸ்ல போயிட்டு இந்த வீட்டை சுத்தி உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீட்டை சுத்தி என்னென்ன இருக்கு, வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீட்டில் கம்ப்ளீட்டா பார்த்துருப்பீங்க. ஃபைனலாக இதோட ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிட்டத்தட்ட 1050 பில்டப்பில் MIT காலேஜ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 minutes ட்ராவலில், நம்ம திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில், நம்ம பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 3வது பிளாட். இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட இவ்வளோ நல்ல லொக்கேஷனில் வேறு எங்கேயுமே கிடைக்காது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 52 lakhs மட்டும்தான். ஸோ மக்களே, உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்க. உங்கள் கனவு வீட்டை மறக்காமல் புக் பண்ணிக்கங்க. இதை பற்றி வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா உடனே கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் இந்திய கலையரசன். மீண்டும் நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய்.